வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைலில் எப்படி அவியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அவியல் எந்த சாதத்தோடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அவியல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த அவியலில் நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்துருக்கனால இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நீங்கள் எந்த காய்கறினாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் இதில் என்னென்னலாம் காய்கறி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். கேரட், 2 சின்ன கேரட் நான் இதில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காவை சின்ன சின்ன துண்டாக நம்ம நறுக்கி எடுத்துக்கிடலாம். இது புடலங்காய், ஒரு சின்ன புடலங்காயை இந்த மாதிரி நடுவில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கலாம். இது வந்து மஞ்சள் பூசணிக்காய், அதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். மாங்காய் கொஞ்சமாக சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எல்லாமே என்னென்ன அளவில் உங்களுக்கு தேவையோ நீங்கள் போட்டுக்கிடலாம். இது வந்து வாழைக்காய் நான் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். வெளியே வச்சா கலர் சேஞ்ச் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி நறுக்கிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கலர் மாறாது. நம்ம குக் பண்ணுற வரைக்கும் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். கத்திரிக்காய், 2 கத்திரிக்காயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டிருக்கேன். இதையும் நறுக்கி தண்ணிக்குள்ளே சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுவும் கலர் சேஞ்ச் ஆயிரும் டக்குன்னு. அதனால் நறுக்கி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே சேர்த்து வச்சிடலாம். உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, அதையும் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். தோலெல்லாம் நம்ம சீவிட்டே சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி சைஸில் நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். இதையும் நறுக்கிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா கலர் மாறாது நம்ம சமைக்கிற வரைக்கும். நான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகாய், 3 துண்டு தேங்காய், 1/4 கப் தயிர். தயிர் வந்து கொஞ்சம் புளிப்புக்காக நம்ம சேர்த்துக்கிடலாம், அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு எல்லா காய்கறிகளுமே உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் இதை தண்ணி சேர்த்தும் கொதிக்க விட்டு வேக வைக்கலாம். ப்ரெஷர் குக்கர்னால் நம்ம டக்குன்னு ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சுட்டு உடனேமே நம்ம குக்கரை வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிடலாம். இல்லைன்னா காய்கறிகள்லாம் குழஞ்சிரும். எல்லா காய்கறிகளையுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதில் நிறைய காய்கறிகள் நம்ம சேர்க்கறதுனால இது ரொம்ப சத்தாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை வந்து குழந்தைகளுக்குலாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது எல்லா சாதத்தோடையுமே வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ஈவன் தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வாழைக்காய் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நம்ம உள்ளே சேர்க்குறப்போ தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு நம்ம வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் சேர்த்துடலாம். இது கலர் மாறக்கூடாது அப்படின்னு தான் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இது தண்ணியோடலாம் சேர்க்க தேவையில்ல. இப்போ எல்லா காய்கறிகளையுமே உள்ளே சேர்த்தாச்சு. நீங்கள் உங்களுக்கு வேறு என்னென்ன காய்கறிகள்லாம் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். நான் இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு
ஒரே ஒரு விசில் மட்டும் குக் பண்ணாலே போதும். ஒரு விசில் சவுண்ட் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாவை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரமாக வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா காரமாக வேணும் அப்படிங்கிறவங்க கூட 2-3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சீரகம் சோம்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இதை நல்லா கொரப்பாக அரைச்சாலே போதும். தண்ணியெல்லாம் விட வேண்டாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ இது ப்ரெஷர் குக் ஆயிடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ காய்கறி எல்லாமே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா இந்த தண்ணியெல்லாம் வத்தட்டும். அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுலாம். என்ன தண்ணியோடு இருந்தது அப்படின்னா ரொம்ப கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு குழம்பு மாதிரி ஆயிரும், கூட்டு மாதிரி இருக்காது. நல்லா தண்ணியெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் தயிர் சேர்த்துடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சம் புளிப்பாக இருந்தது அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் புளிப்புக்கு வந்து நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கலை. அதனால் கொஞ்சம் தயிர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தேவைப்பட்டால் தயிர் சேர்த்துக்கலாம். இல்லை மாங்காய் நிறையா இருந்தது அப்படின்னா நம்ம மாங்காவும் சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு மாங்காய் கிடைக்காத டைமில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா காய்கறிகள்லாம் உடஞ்சிடக்கூடாது. இது ஆல்ரெடி குக் ஆனதுனால, ப்ரெஷர் குக் ஆனதுனால இது வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே மேஷ் ஆகிடும். அதனால நம்ம பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இங்கே தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும். இது காய்கறிகள்லாம் வந்து மேஷ் ஆகிடக்கூடாது. நான் வந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ட்ரை ஆகட்டும். நல்ல ஒரு ட்ரையான ஒரு கூட்டு இது. அதனால் அந்த தயிரில் உள்ள அந்த வாட்டரி கன்சிஸ்டன்சி போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா ஒரு ட்ரை ஃப்ரையாக இருக்கணும் இது. அது வரைக்கும் நம்ம இதை அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம காய்கறிகள்லாம் டக்குன்னு அவிச்சிட்டோம் அப்படின்னா இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும். அதனால் நம்ம இதை ஃபாஸ்ட்டாக ஏதாவது டிஷ் செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம தாளித்து ஊற்றிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துகிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துடலாம்.
இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் கடுகு சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து லேசாக சிவக்கட்டும். இப்போ இதை அப்படியே நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சுவையான அவியல் ரெடி. இதை நம்ம எந்த சாதத்தோடனாலும் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. இதில் நம்ம நிறைய காய்கறிகள் சேர்க்கறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த அவியல் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ சுவையான அவியல் ரெடி. இது நல்லா சூடாக சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோடு இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.